மகாபெரிவாச்சரணம். ஹனுமன், ஆஞ்சநேயர் என்று பல பெயர்களை கொண்டிருக்கிறார் இல்லையா? அவருக்கு இந்த பெயருக்கான காரணத்தை தெரிந்து கொண்டால் இன்னும் அழகாக அதை நாம் ரசிக்கலாம், அனுபவிக்கலாம் அந்த பெயர்களை. அப்படி என்றால் ஹனுமன் என்று எதற்காக என்றால், ஹனு என்றால் தாடை, மன் என்றால் பெரிதானது. ஆக ஹனுமன் அப்படின்னா பெரிய தாடையை உடையவன் அப்படின்னு சொல்லி அதையே நம்ம ஹனுமன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றோம். அடுத்தது ஆஞ்சநேயர் ஒரு பேர் இருக்கா, அஞ்சனையின் மகன் அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயன். அடுத்தது வாயுபுத்திரன் அப்படின்னு பேர் இருக்கா, வாயு பகவானின் மகன் என்பதால் வாயுபுத்திரன். அடுத்தது நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதற்காக என்றால் சூரியனை குருவாக கொண்டு 9 விதமான இலக்கணங்களை கற்றதால் ஆஞ்சநேயருக்கு நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு பேர் இருக்கான். ஆக இன்னைக்கு அவருடைய ஜெயந்தில இந்த பெயர்களை நாம் தெரிந்து கொண்டதால் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து அவரிடம் பக்தி செலுத்த முடியும். அந்த பெயர்களை சொல்லும் பொழுது இன்னும் அவரிடம் லயித்து அந்த பக்தியானது இன்னும் உண்மையானதாக இருக்கும். மகாபெரிவாச்சரணம்.